உயர் திரு டாக்டர் சே வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித் இன் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா. ஒளி மிகுந்த இந்த விழாவினை ஒளியேற்றி மேலும் ஒளியினை கூட்டுவதற்காக இப்பொழுது திருவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. அதற்கு முன்பாக இந்த சிறப்புமிகு மரியாதைக்குரிய மேடையை சிறப்பு செய்ய இங்கே தலைமையேற்று நடத்த இருக்கும் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து, ஐயா வணக்கம். சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பேரை சொல்லி கொண்டிருக்கும் போதே தன் சிறப்பை வருகையை உறுதி செய்கின்றார்கள். ஐயா நீங்கள் மேடைக்கு வாங்கய்யா. சொல்லின் செல்வர், தமிழின் நாயகர் திரு அவனி மாடசாமி அண்ணாச்சி அவர்கள், அதன் பிறகு திரு பிரின்ஸ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி கீதா சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி சிவரஞ்சினி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது அந்த ஒளி மிகுந்த திருவிளக்கை ஏற்றும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. எல்லோருக்கும் இனிய நன்றிகள். எங்களது அண்ணனும் எங்கள் ஆசானும் எங்களை வாழ வைத்த அண்ணன் திரு செல்வராஜ் அவர்கள் ஆசியுடன் இந்த விழா பெரியோர்களின் வாழ்த்துரையால் நிரம்பி வழிய காத்து கொண்டிருக்கிறது. திருமதி வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்கள் வரவேற்று மகிழ காத்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். துவக்கம் நல்லதொரு துவக்கம், பட் சிறு தாமதம். எல்லாருக்குமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி. இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணது வித்தின் 3 days. இந்த புக்கு வந்து அரைவாரதே இன்றைக்கி காலையில். நம்மளும் வெளியூரில் இருக்கோம், ஒரு கான்வெகேஷனுக்காக போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்கோம். ஸோ எல்லா வேலைகளும் வந்து உறவினர்கள்லேருந்து எல்லாரும் எடுத்து போட்டு இன்றைக்கி செஞ்சதுனால அவங்க எல்லாரையும் நான் மனமுகந்து வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். இங்கே மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவங்க. வெண்ணிலா வானம் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டில் அனைவரையும் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து வெண்ணிலாவானம் அன்னைக்கு கலந்துக்காத ஒரே ஒருத்தவங்களை நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மிஸ்ஸஸ் கீதா சிவசுப்பிரமணியன். எல்டிசியில் வந்து லேடோ காலேஜில் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா மாதிரி என்னைய கேர் பண்ணவங்க. ஸோ அவங்கள வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேம்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு அப்படியே நுனி நாக்கு இங்கிலீஷ் தான் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரும். மொத தமிழில் பேச கூப்பிட்றையே அப்படின்னாங்க. பரவாயில்ல மேம், எங்கள் ஆடியன்ஸ் இங்கிலீஷ்லேயும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புக்கு டைமண்ட் வித்தினை பற்றி அவங்கள பேச சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்ததுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் நன்றிகள். அவனி ஐயா வந்து நம்ம குடும்பத்திலே ஒருத்தவர். அவரை வந்து நான் ஸ்பெஷலாக வரவேற்கணுங்கிற நிபந்தனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எல்லா உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்து இந்த டேட்டியா அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு ரெஃப்யூஸோ இல்லை ஏமா இன்னொரு டேட் பண்ணலாமா எதுவுமே கேட்கல. உடனடியாக சின்ன இதையும் நான் வந்து ஐயாட்ட ஷேர் பண்ணேன். இன்விடேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான், எதுவுமே நேரில் போய் கலந்துக்கல செய்யலை. அழைப்புதல் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து இந்த விழா வந்து இன்றைக்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணது அவனி ஐயா. ரெண்டாவது, இந்த புத்தகம் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறது நிறைய பேரினுடைய கேள்வியாக இருந்தது, இன்க்ளூடிங் என்னுடைய சிஸ்டர் இளவரசி. அதை பற்றி நான் என்னுடைய ஏற்புரையில் சொல்கிறேன். இந்த புத்தகத்துக்கு தூண்டுதலாக இருந்தது வந்து அவனியாவினுடைய ஸ்பீச். போன வெண்ணிலா வானம் அப்படிங்கிற இடத்துல அவருடைய நுண்ணறிவா நுட்பமா இல்லை அனுபவமா எப்படின்னு தெரியல, எல்லாருமே வந்து நம்ம வா வெண்ணிலான்னு சொல்லி கூப்பிடுவோம், அழைப்போம், அந்த பாடலெலாம் கேட்டிருக்கோம். பட் இந்த புத்தகத்தை படித்ததுலேருந்து வெண்ணிலா வந்து வானத்தையே வந்து தேடுற மாதிரியோ அழைக்கிற மாதிரியோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டான நான் என்ன கான்செப்ட் உள்ள மனசில் நினச்சி எழுதுனேனோ அப்படியே பிரதிபலித்து சொன்னார். ஸோ இதுதான் வந்து அவருடைய முதிர்ச்சி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ், நுண்ணறிவுன்னு சொல்லலாம். அது வந்து என்ன தூண்டுதலாக இருந்தது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். வெண்ணிலா வனத்தை லைன் பை லைன் படித்து அதை வந்து அருமையாக நம்மகிட்ட வந்து எடுத்து சொன்னார். புத்தகமே வேணாங்கிற மாதிரி எங்கள் சின்ன மாமியார்லாம் படிச்சுட்டு உடனே எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. அவனி
ஐயா சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு ஐயா முழிச்சிருந்து படித்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஆர்வம், அவருடைய பேஜ் ஒவ்வொரு லைனும் அவர் வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த தள்ளாத வயசில் அவங்க நைட்டு உட்காந்து படித்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபீட்பேக் எனக்கு. நான் வந்து ஆரம்பத்தில் அப்பாக்காக அதை வந்து டெடிகேட் பண்ணணும், அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனிஷியேட் பண்ணேன். பட் அந்த புக்கு இவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல வந்து என்னுடைய சித்தப்பா திரு கணேசன் அவர்களையும் சொல்லிக்க விரும்புகிறேன். 500 காப்பி உடனே அன்னைக்கு ஸ்டேஜ்லேயே ஆர்டர் பண்ணி என்னை வந்து ஊக்குவித்தது வந்து அவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு டேவே வந்து 500 காப்பி சேல் ஆனது வந்து நம்ம புக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்தினார். அவனே ஐயா வந்து எல்லா டாப்பிக்கையும் நீ வந்து கவர் பண்ணியிருக்க, சயின்ஸ் ஆகட்டும், எண்ணியல் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரே ஒரு ரைட்டர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபேவரைட் ரைட்டரான பேரான சுஜாதாவை சொல்லும்போது அப்படியே எனக்கு மெய் சிலிர்த்து உண்மையிலே புல்லரிச்சு போச்சு. முதல் புத்தகத்தில் யாராவது இந்த ஒரு அடைமொழியை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி உண்மையிலே அடுத்த புத்தகம் எழுதுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது அவனி ஐயாவினுடைய ஸ்பீச் தான். அது எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் அதை சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். அடுத்ததாக நம்ம சயின்டிஸ்ட் அங்கிள்னு தான் நான் கூப்பிடுவேன் செல்லமாக. அவர் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஈவெண்ட் ஆகட்டும், ஏன்பா இந்த இஸ்ரோவில் இது நடக்குது நீ ஏன் கலந்துக்கல அப்படி எதுனாலும் உடனே வந்து எனக்கு தகவல் கொடுத்து, ஒரு விஐபி வராங்களா மதுரைக்கு, நீ போய் அந்த இஸ்ரோவிலேருந்து வந்தவங்களா என் வீட்டுக்கே வந்துரு அப்படின்ற அளவுக்கு உரிமையாக தன்னுடைய மகள் மாதிரி என்னை என்றைக்கும் கேர் பண்ணுறவர் வந்து இஸ்ரோ மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள். எனக்கு வந்து அவருடைய பேரை விட அங்கிள்ங்கிறது தான் அவ்வளோ ஈஸியாக வருது. ஸோ அவருக்கும் வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராம். அவரும் நைட்டாக வந்து சேலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ எனக்காக இங்கே வந்திருக்கார், நமக்காக வந்திருக்கார். அவருடைய ஸ்பீச்லேயும் லாஸ்ட் டைம் சொன்னார், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க ஒரு ஆசிரியர்னா என்ன, அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்னை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஊக்கமும் கொடுத்துச்சு. நம்ம இன்னும் நம்மளுடைய ஆசிரியர் தொழிலை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐயாவுடைய ஸ்பீச்சுக்காகவும் நீங்கள் எல்லோரும் காத்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து வர வேண்டியது இருக்குது, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் இன்றைக்கும் வேணும், முகூர்த்த நேரத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஏமா ப்ரோக்ராம் மாற்றிக்க வேணாமான்னு சொல்லி என் சித்தப்பா கூட கேட்டார் ஒரு வார்த்தை. இவ்வளோ ரஷ்ஷாக இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நீ வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லி. நான் பிறந்தது பௌர்ணமி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் வெண்ணிலான்னு பேர் வச்சாங்க. ஸோ அந்த நாள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இல்லையா. லாஸ்ட் இயரும் இதே ஆண்டு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வச்சோம். ஸோ இந்த வருஷமும் அது கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி அந்த நாளை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லா விளக்கமும் சொல்லிட்டே நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் மனதார வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அருவி போல் வரவேற்று அமர்ந்திருக்கிறார் வெண்ணிலா தேவி அவர்கள். இப்பொழுது வந்திருக்கும் விருந்தினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. அவர்களை சால்வை போட்டு மரியாதை செய்து எங்களுக்குரிய அந்த இனிமையான ஒரு மரியாதையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். உயர்திரு டாக்டர் செ வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித்தின் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.